ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்று 11/11/25, அதாவது 11ஆம் தேதி 11வது மாதம். இது ஏஞ்சல் நம்பர், அதாவது மேனிஃபெஸ்டேஷன் டே. இந்த நாட்களில் நம்மளுடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்திடம் வைத்தால் நம்முடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அதுவும் இன்று முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் வருவதால் முருகப்பெருமானையும் சேர்த்தே வணங்குவதால் நினைத்தது நடக்கும். அதே மாதிரி காலை 11:11 நாம் ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து வேண்டினால் நிச்சயமாக அது நடக்கும். அப்பொழுது நம்முடைய வேண்டுதலை 11 முறை நாம் இந்த பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் முருகப்பெருமானுக்குரிய நாள் ஆதலால் முருகப்பெருமானிடம் நாம் இந்த வேண்டுதலை வைக்கலாம். அதே மாதிரி இரவு 11:11 நாம் ஏதாவது ஒரு வேண்டுதல் நமக்கு காலையில் சொன்னோமே, அதே மாதிரி இரவு ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து நாம் இந்த பிரபஞ்சத்திடமோ அல்லது முருகப்பெருமானுக்குரிய நாளான செவ்வாய்க்கிழமை ஆதலால் நாம் வேண்டுதலை வைத்தால் நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். உண்மையான பக்தியோடு சொன்னால் நிச்சயம் நம்முடைய கோரிக்கையை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சம் நமக்கு நிச்சயமாக அது செய்யும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் டேயில், அதாவது பிரபஞ்ச வசிய நாளில் முருகப்பெருமானுக்குரிய நாளும் சேர்ந்தே வருவதால் நாம் முருகப்பெருமானிடம் நம்முடைய வேண்டுதலை வைக்கலாம். அதாவது எந்த கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அது விலக நாம் இந்த 11:11 நாம் 11 முறை சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்கும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவர்க்கு மேவ வாராதே வினை. இன்று முருகப்பெருமானுக்குரிய நாள். அதனால் நாம் முருகப்பெருமானையும் வணங்கி வேண்டுதலை வைத்து வழிபடும் போது அது நிச்சயம் நிறைவேறும். அதே மாதிரி இன்று முருகப்பெருமானுக்குரிய நாள் ஆதலால் நாம் 6 அகல் தீபம் ஏற்றலாம், அல்லது வெற்றிலை தீபம் போடலாம், அல்லது 2 நெய் தீபமாவது ஏற்றி வையுங்கள். முருகப்பெருமானின் படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு ஏதாவது ஒரு சிறிய நெய்வேத்தியம் செய்ய முடிந்தால் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் பால் பழம் வைத்து கூட நாம் முருகனுடைய பரிபூர்ண அருளை பெற இந்த முருகன் காயத்ரி மந்திரத்தை 11 முறை என்று சொல்லலாம். அதாவது ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரஜோதயாது. இந்த மந்திரத்தை நீங்கள் இன்றைக்கு 11 முறை சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷனை தவற விடாமல் நாம் இந்த 11:11 நம்முடைய வேண்டுதலை வைத்து முருகப்பெருமானையும் வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரபஞ்ச வசிய நாளை தவற விடாமல் வழிபட்டு இந்த பிரபஞ்சத்திடமும் முருகப்பெருமானின் அருளையும் நாம் பெறுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்